வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை எப்படி பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 6:30க்கே தொடங்கிடும் நம்மளோட இந்தியன் டைமுக்கு. ஆனால் நமக்கு அதாவது கிஃப்ட் நிஃப்டி முடிகிறது நைட்டு 2:15 தான் முடியும். ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஓவரால் மார்க்கெட் பிக்சரை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு கிளியராக என்ன தெரியும்னா, கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ண முடியும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் சென்செக்ஸோட. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே இன்னையோட சப்போர்ட் லெவல்ஸ் முக்கியமானது என்னது, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் முக்கியமானது என்னது, இதனால நமக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போது நமக்கு வந்து இப்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை. சென்செக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு. சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி டவுன்ஃபாலில் இருந்துச்சு மூணுமே. அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான மிட் கேப் நிஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 இது எல்லாமே டவுன்ஃபாலிங் மார்க்கெட் தான். ஸோ இந்த டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஜெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ஸ்கேம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதோட முக்கியமானது தான் ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்டுக்கான காரணம் அப்படிங்கிறது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேண்டில்ஸ் தான். ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு கேண்டில் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ரெட் கேண்டில் தான், அதாவது செல்லிங் ப்ரெஷரில் தான். அண்ட் இந்த ரெட் கேண்டிலை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வர க்ரீன் கேண்டில்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். அப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு இன்சைடாக தான் ஒரு 3 கேண்டில் வந்துட்டுருக்கு. அப்படின்னா எப்போ இந்த ரேஞ்சை தாண்டுதோ, அதாவது 25,200 தாண்டுதோ, 9:30க்குள்ளே 9 o'clock 25,200 தாண்டிடுச்சுன்னா மேபி நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகும், இல்லைன்னா டவுன்ஃபாலில் தான் வரும். ஆனால் இப்போதைய நிலைமைக்கு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி போச்சுன்னா திருப்பி ஒரு புல் பேக், அதாவது இது ஒரு டவுன்ஃபால், அப்புறம் ஒரு புல் பேக், மறுபடியும் டவுன்ஃபால். அப்போது ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் நம்ம வந்து க்ளீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, கேப் டவுன் கேப் அப் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் கேப் அப்கான வாய்ப்புகள் கம்மி. காரணம் என்னென்னா, நமக்கு வந்து 3:30க்கு போன வெள்ளிக்கிழமை, அதாவது நமக்கு வந்து 11ஆம் தேதி முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 25,200 தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,200 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குங்கிறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இன்றைக்கி ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே இது கிஃப்ட் நிஃப்டி நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சேன்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியுது அழகா எவ்வளவு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு. 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 கேண்டில் தான் இருந்துச்சு. ஒரு ரெட் கேண்டில் ஃபாலோட் பை க்ரீன் கேண்டில் மாதிரி இருந்துச்சு. அதே இது நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது நமக்கு தெரியுது அழகா ஒரு டவுன்ஃபால், ஒரு புல் பேக், திருப்பி டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி சேஸ் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த 83,500 சொல்லி ஒரு பொசிஷன் இருந்துச்சு. இந்த 83,500 இந்த ரேஞ்சில் இருந்து தான் நம்மளோட சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அப்படிங்கிறனால இந்த ரேஞ்சிலேருந்து சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆகி எது வரைக்கும் வந்திருக்குன்னா 82,500, அதாவது 83,500லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கம்மியாகி 82,500க்கு வந்துருச்சு. அப்போ இந்த 1000 பாயிண்ட் டவுன்ஃபால் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் ரெண்டும் சேர்த்தோம்னா இந்த 1000 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போது இப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு முக்கியமான இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 82,500 தான். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து சென்செக்ஸ்க்கு 82,500. இதை தாண்டினா தான் மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 83,500க்காவது போகும். அண்ட் இந்த 83,500 தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம்னா R1 வந்து 81,500. அதே சமயம் நமக்கு R2ன்னு பார்த்தீங்கன்னா 82,500 83,500 இருக்குது. ஸோ ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. ஆனால் இப்போ டவுன்ஃபால் ஆனால் நமக்கு எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் வந்து பார்க்கும்போது 82,000ல் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா
நமக்கு ஒரு 82,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படி நான் இந்த டேட்டாஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி இருந்தே ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இந்த 82,200 சொல்கிறது முன்னாடி இருந்தே 82, அதாவது ஒரு நமக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்தே இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. மார்க்கெட் மேலே போயிருக்கு, திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்டு, திருப்பி இப்போ மேலே போயிட்டு ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த டவுன்ஃபால் வந்து எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 82,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அதை தாண்டிச்சுன்னா நமக்கு 82,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த 82,500க்கும் 82,000க்கும் நடுவில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவு. அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால நாளைக்கோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்பைரிக்கு எனக்கு தெரிஞ்சு 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்மே சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 3மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாலடைலிட்டி இருக்காது அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா நமக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் இன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது கேஷ் மார்க்கெட்டோட இன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டாவை எடுக்கலாம். எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில், அதாவது நிஃப்டியோட ஸ்டாக்கை நிஃப்டியிலே வாங்குறது, ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ வாங்காமல், அதுக்கு பேர் தான் கேஷ் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து 8ஆம் தேதி ஜூலை, அதாவது இந்த 8ஆம் தேதி ஜூலைங்கிறது நமக்கு அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஸ்கேம் வந்ததுக்கு அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட லோவஸ்ட் ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரேஞ்சில் இருக்குது, -26 crores அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸு. ஸோ இது நெட் ஹோல்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளவு பை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இதே இது அப்படியே படிப்படியாக மேலே ஏறி வந்து கடைசியாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா -500 crores வந்திருக்கு. அப்போது எஃப்ஐஐ வந்து -500 crores அவங்களோட செல்லிங் வந்து பையிங்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது இதே ட்ரெண்ட் இன்றைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா எஃப்ஐஐயோட கேஷ் ஃப்ளோவில் -5,000 crores நிற்குது அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதனால தான் நம்ம சொல்கிறோம் கேஷ் இன்ஃபியூஷன்ஸோட எஃப்ஐஐ வந்து நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அப்படின்னா தே ஆர் புல்லிங் பேக் மணி, இல்லைனா வந்து மார்க்கெட்டை டவுன்ஃபால் கொண்டு போய் அதுக்கப்புறம் லிக்விடிட்டி கிராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம சென்செக்ஸில் வந்து ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு எக்ஸ்பைரி டே வரைக்கும். அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சென்செக்ஸை பொறுத்தளவு கால் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா 83,000. அப்போது சென்செக்ஸுக்கு பார்க்கும்போது 83,000 தான் நமக்கு வந்து நடுவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தெரியும். அது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரியலை. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரிஞ்சிருக்கும், நம்ம கவனிக்காமல் விட்டுருந்துருப்போம். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு புல் பேக் இருந்திருக்கு, இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு புல் பேக் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த 83,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இப்போ நமக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இருக்குது. ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது நமக்கு 0.6 இருக்குது. ஸோ 0.6 யூஸ்வலி என்ன சஜஸ்ட் பண்ணுன்னா ஓவர் பாட் கால்ஸ், அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கால் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்திருக்கும் ப்ரீமியம். ஸோ அதனால் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தான். அதுவும் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் பார்த்தாலும் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளோட நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு அட் த மணி பக்கம், ஸோ நீங்கள் வந்து கால் ஆப்ஷனாக இருந்தாலும் புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அட் த மணியில் நமக்கு ஒரு 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்லேயும் பார்க்குறோம். ஸோ கேஷ் மார்க்கெட் கரெக்டாக என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறனால டவுன்ஃபால் ஆஃப் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் தான். எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னா 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்போ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து 25,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு டவுன்ஃபால் ஆகலாம். அதாவது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது, நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் இங்கே வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இங்கேருந்து போச்சுன்னா 24,800 வரைக்கும் வரலாம். ஸோ 25,000 அப்படி இல்லைனா 25,800 வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி 50 டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அண்ட் நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ ஆல்மோஸ்ட் 7 பக்கம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால
ஏதோ ஒரு விஷயம் நடந்து மேபி இந்த 25,000லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 25,000 பக்கத்தில் வரும்போது கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஹோல்டிங் இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும், ஷுவர் தான். அங்கேருந்து இந்த 25,000 வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, இங்கேருந்து சான்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ இந்த 25,000 பக்கத்தில் வரும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணும் பொசிஷனை. ஓகே, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டியில் தான் அதிகமான அடி வாங்கியிருக்கு. பயங்கரமான கேஷ் இன்ஃப்ளூவன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் ஏற்படுத்தியிருக்குன்னு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் இன்வெஸ்டிங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது வால்யூம் ஆஃப் பேங்க் நிஃப்டியே நமக்கு வந்து குறைஞ்சிருச்சுங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த நம்ம வால்யூம் குறைஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்லலாம்னா, இந்த விவேப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட வால்யூம் வந்து பயங்கரமாக அட் த பிகினிங் ஆஃப் மார்க்கெட் 9:15 இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட விவேப்பில் நமக்கு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் இருக்குன்னாவே அதோட வால்யூம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இந்த வால்யூம் குறைஞ்சனால எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான். ஆனால் அதிகமான டவுன்ஃபால் வராது. ஏன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இந்த 56,000க்கும் 57,000க்கும் நடுவில் மார்க்கெட் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஸ்லோவாக மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும், இல்லைனா கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டி இந்த வாரம் எக்ஸ்பைரி, அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 56,000க்கும் 57,000க்கும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்குறத தவிர்த்துருக்கிறது பெஸ்ட் ஐடியா. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ரொம்ப நாளாகவே சப்போர்ட் பண்ணல. இதே மாதிரி தான் இருக்குது, பெரிய சேஞ்சஸ் நமக்கு வரல. ஸோ அப்படிங்கிறனால நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னென்னா இதோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அதனால் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நியூஸ் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து நமக்கு முக்கியமாக பேங்க் நிஃப்டி இந்த வாரம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்றே ஒன்று என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நமக்கு ஹெச்டிஎஃப்சி அண்டு நம்மளோட ஐசிஐசிஐ, அதாவது வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐயோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வரும்போது நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் நமக்கு வந்து இந்த திங்கக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை HCL டெக், டாடா டெக்னாலஜிஸ் இவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ், HDFC ஜென்ரல் இன்சூரன்ஸோடதெல்லாம் வருது. அண்ட் இது வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இவங்களோடதில் ஒரு 50-60% வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசியோட லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஒரு 40% வந்து ஐசிஐசிஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 51% வந்து ஐசிஐசிஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போதும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் இந்த நியூஸ் பேஸ்டு ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்ட் சனிக்கிழமை தான் இருக்குது. ஸோ சனிக்கிழமை HDFCயோட பேங்க் ரிசல்ட்ஸும் ஐசிஐசிஐயோட பேங்க் ரிசல்ட்ஸும் இருக்குது, விச் வில் ரிஃப்ளெக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி சைட்வேஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.